வெல்கம் டு வீடியம் சமையல். இன்றைக்கி நாம் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ இருக்கும் இந்த கருணக்கிழங்கு. நல்லா கழுவி இப்போ குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் புளியும் சேர்க்குறேன். இது எதுக்குன்னா அப்போ தான் நாக்கில் நமக்கு அந்த நமக்கு அரிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைஸில் ஒரு 3 பூண்டு எடுத்து பாருங்கள், நான் தோலை உரித்து நல்லா 1-2 இடித்து வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவில் புளி எடுத்து நம்ம இதை ஊற போட்டு வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். சூடாகட்டும் கடாய். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எப்போ எண்ணெய் சேர்ப்பீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், சின்ன வெங்காயம் வைக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதங்குறதுக்காக சேர்த்துருக்கேன். சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இது நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 2 3 4 ஸ்பூன். இது வீட்டு குழம்பு மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா. இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கலந்து கொடுக்குறோம். மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம
வேக வச்ச கருணக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் குழம்புக்கு தக்கன இப்போ போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா இப்படி கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். வாங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. குழம்பு ரெடி. இப்போ நம்ம பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.